ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஹீரோவை பற்றினது. சும்மா இல்லைங்க, நம்ம ஹீரோ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டர். இவர் பண்ண சாகசங்களை 1 hourலலாம் சொல்லி முடிக்க முடியாது. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவரை பற்றி நம்ம எபிசோடா பார்க்க போகிறோம். அந்த பெரிய இன்வெஸ்டிகேட்டரோட பேர் மிஸ்டர் சாம்பு. அதுதாங்க நம்ம துப்பறியும் சாம்பு அவர்கள் பத்தின ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியோட ரைட்டர் திரு தேவன் அவர்கள். உங்களுக்கு நம்ம சாம்பு சாரை பத்தி ஆல்ரெடி தெரியும்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இதுதான் நீங்க அவரை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்கன்னா கூட கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவரை பத்தி ஒரு சீரியல் கூட வந்திருக்குங்க. நிறைய பேருக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியா கூட இருக்கும். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். 40வது வயதில் எவன் ஒருவன் முட்டாளாக இருக்கிறானோ அவன் ஆயுள் முழுதும் முட்டாளாகவே இருப்பான் என்று யாரோ சொல்லி வைத்தனர். சாம்புவுக்கு 40 வயது சரியாக ஆகியிருந்தது. அவனை எல்லோரும் பார்த்த மாத்திரத்தில் முட்டாள் என்று சொன்னார்கள். வழக்கமாக அவன் ஆபீஸ் மேனேஜர் மகரபூஷண ராவ் சாம்புவை கூப்பிடுவதென்றால் அந்த முட்டாளை வர சொல் என்றுதான் ஆபீஸ் பையனிடம் சொல்லுவார். ஆபீஸ் பையன் மறுபேச்சு பேசாமல் சாம்புவிடம் வந்து நிற்பான். விளாம்பழம் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? கொஞ்சம் பெரிய விளாம்பழத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சாம்புவின் தலை. கன்று குட்டிகள் அழகாக காதுகளை முன்புறம் வளைத்து கொண்டு பார்க்கும் அல்லவா? அந்த மாதிரி காதுகள் குடலை போல், ஜாடி காதுகள் போல் துருத்தி கொண்டிருக்கும். கண்கள் ஒரு மாதிரியாக அரை தூக்கத்தை தேக்கிக் கொண்டிருக்கும். இந்த லட்சணங்களுடன் ஒரு பித்தான் இல்லாத சட்டை, ஒரு பழைய கோட், கிழிசல் குடை இவைகளை சேர்த்து கொள்ளுங்கள். இதோ சாம்பு பிரத்யட்சமாகி விட்டான். ஸ்ரீ திரிபுராந்தகா பேங்கில் கணக்கு வைத்துக் கொண்டிருந்தவர்கள் சாம்புவை கவனிக்காமல் இருக்க முடியாது. பேங்கின் கவுண்டரில் அவர்கள் காத்திருக்கும் போது உள்ளே ஒரு மூலையில் மேஜையில் பரபரப்பாக எழுதுவதும் சற்று நின்று யோசிப்பதும் மறுபடியும் எழுதுவதுமாக சாம்பு 17 வருஷ காலம் வேலை பார்த்து விட்டான். இந்த 17 வருஷத்தில் அவன் பேங்கில் எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டன. பேங்க் முதலாளி லட்சாதாரி ஆகிவிட்டார். எத்தனையோ குமாஸ்தாக்கள் வந்து எத்தனையோ குமாஸ்தாக்கள் போய்விட்டார்கள். சம்பளங்கள் உயர்ந்திருக்கின்றன, சம்பளங்கள் குறைந்திருக்கின்றன. பேங்க் கட்டிடம் மாறுதல்கள் அடைந்திருக்கிறது. ஏன், சாம்புவின் உருவத்தில்தான் எத்தனை மாறுதல்கள்! உச்சந்தலையில் ஒரு சிறு வழுக்கை தோன்றி இப்போது பின்தலையில் அர்த்தச்சந்திர வடிவத்துக்கு வந்துவிட்டது. இத்தனை மாறுதல்களுக்கிடையில் ஒன்றே ஒன்று மட்டும் மாறாமலேயே இருந்தது. அது சாம்புவின் வரும்படிதான். 17 வருஷமாக 43 ரூபாய் சம்பளம்தான் வாங்கி வருகிறான் சாம்பு. சாம்பு எழுதுவதை நிறுத்திவிட்டு யோசித்தான். இது என்ன எழுத்து, இது என்ன பிழைப்பு என்று வாய் விட்டு கூறினான். அவன் முகத்தில் மேகப்படலம் போல் ஏக்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. தலையில் கையை வைத்துக்கொண்டு மறுபடி எழுதுவதற்கு குனிந்தான். மேனேஜர் அறையிலிருந்து மணி அடித்த சப்தமும், டேய் அந்த முட்டாளை இங்கே வர சொல் என்ற குரலும் கணீர் என்று கேட்டன. சாம்புவின் காதிலும் அவை நன்றாக கேட்டன. டைபிஸ்ட் சுப்புனி சிரிப்பை அடக்கிக் கொண்டு, மிஸ்டர் சாம்பு, மேனேஜர் உங்களை கூப்பிடுகிறார் போல் இருக்கிறதே என்றான். சாம்புவுக்கு உதடுகள் துடித்தன. கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்று பார்த்தான். கோபித்துக் கொண்டால் வேலையே போய்விடும். அப்புறம் வேறு வேலைக்கு உடனே எங்கே போவது? வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றாலோ கையில் அதிக ரொக்கம் வைத்துக் கொள்ளவில்லை. நெற்றியில் வந்த வியர்வையை துடைத்துக் கொள்ள கோட்டு பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து முகத்துக்கு கொண்டு போனான். அந்த நிமிஷம் ஜவ்வாதின் நறுமணம் குப்பென்று அடித்தது. அந்த மனத்துடன் சாம்புவின் அதிர்ஷ்டம் பிறந்து விட்டது. அது அப்போது அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷத்தில் அவனுடைய அகங்காரம் எல்லாம் ஆச்சரியமாக மாறிவிட்டது. வாசனை, ஜவ்வாது வாசனை. ஏது ஜவ்வாது? அது எப்படி அந்த கைக்குட்டைக்குள் வந்தது? 17 வருஷமாக அவன் ஜவ்வாது பூசியதில்லை. ஏன், ஜவ்வாது பூசியவர்களுடன் கூட பேசியதில்லை. வீட்டிலிருந்து நேரே பஸ்ஸில் ஏறி ஆபீஸுக்கு வந்திருக்கிறான். அன்று எடுத்த கர்ச்சீஃப். அதுவும் சென்னை பஸ்களில் ஜவ்வாதா தடவி வைத்திருக்கிறது. இல்லை, ஆபீஸ் மேஜையில் ஜவ்வாதா. ஜவ்வாது பூனை என்பார்களே,
அதுதான் ஆபீஸில் நடமாடுகிறதா? இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமானதாக இல்லையே. பின் ஏது ஜவ்வாது வாசனை? எப்படி வந்தது அது? மேனேஜர் அறைக்கு போய்விட்டு வந்த பிறகும் அவன் மனம் ஜவ்வாதை பற்றியே நினைத்தது. அவன் எங்கெங்கெல்லாம் போய் வந்தோம் என்று எண்ணி பார்த்தான். சாம்பு யோசித்த போது அவனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. நடுவில் கீழே இறங்கி மோட்டார் கேரேஜுக்கு போனதுதான் அந்த ஞாபகம். சாம்பு இடத்தை விட்டு எழுந்தான். என்றும் இல்லாத பரபரப்புடன் வேகமாக மோட்டார் கேரேஜுக்கு போனான். சாம்புவுக்கு பிறந்தது முதலே துப்பறிய வேண்டும், துப்பறிபவனாக போக வேண்டும் என்ற ஆசை அபரிமிதமாக உண்டு. அந்த ஆசைதான் அவனை இப்பொழுது மேலும் மேலும் இப்படி துப்பறிய தூண்டிற்று. கேரேஜில் இருந்த மோட்டாரின் பக்கத்தில் சென்று மோந்து பார்த்தான். ஆச்சரியம்! மோட்டார் கதவின் மீது வாசனை கம கமவென்று அடித்தது. கையில் கைக்குட்டையை வைத்துக்கொண்டு கதவை பிடித்து இருந்ததால் தான் கைக்குட்டையில் ஜவ்வாது பட்டிருக்க வேண்டும். சாதாரணமாக யாருடைய ஆச்சரியமும் இதனுடன் தணிந்திருக்க வேண்டும். ஆனால் சாம்புவின் ஆச்சரியம் இதில் இருந்துதான் ஆரம்பமாயிற்று. மோட்டார் கைப்பிடியில் ஏது ஜவ்வாது? ஜவ்வாது பூசிக்கொள்பவர் யாரும் ஆபீஸில் கிடையாது. 17 வருஷ அனுபவத்தின் மீது ஆணையிட்டு சாம்பு இதை சொல்ல முடியும். பின் இந்த வண்டியில் ஜவ்வாது வருவானேன்? சாம்பு மோட்டாருக்குள் எட்டி பார்த்தான். அன்று திங்கள்கிழமை. முந்தின சனிக்கிழமையும் அவன் கேரேஜுக்கு வந்து இந்த மோட்டாரை பார்த்திருக்கிறான். அப்போது இந்த வாசனையை காணோம். இதில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். மோட்டாரில் இருந்த மைலேஜ் டயலை அகஸ்மாத்தாக சாம்பு கவனித்தான். 17,812 மைல் காட்டிற்று அது. சாம்புவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் முந்தா நாள் அது 17,740 மைல் காட்டியது நன்றாக நினைவு வந்தது. சனிக்கிழமையிலிருந்து திங்கள்கிழமைக்குள் மோட்டார் 70 மைல் பிரயாணம் செய்திருந்தது. எதற்காக அது அப்படி செய்தது? யார் அதை எடுத்து சென்றது? மோட்டாரை எடுப்பதென்றால் ஆபீஸுக்காகத்தான் எடுப்பது. அதுவும் ஆபீஸ் தினங்களில்தான். ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த உபயோகத்துக்காக இதை யார் கொண்டு போயிருக்க கூடும்? யாராயிருந்தால் அவனுக்கு என்ன? ஒன்றும் இல்லை. சாம்பு வெறும் குமாஸ்தாவாயிருந்தாலும் இது ஒரு மர்மமாயிருக்கிறதல்லவா? சாம்பு திரும்ப தன் மேஜைக்கு வந்து சேர்ந்தான். போக வர 72 மைல், போக 36 மைல், வர 36 மைல். எந்த ஊராயிருக்கலாம்? சென்னையிலிருந்து செங்கல்பட்டு 30 மைல் தான். அட, இது தெரியாமல் போச்சே. செங்கல்பட்டே தான். 4 நாளைக்கு பிறகு சாம்பு இதை பற்றி விசாரித்து பார்க்கலாமா என்று யோசனை செய்து கொண்டிருந்த போது அவனை தேடிக்கொண்டு தந்தி சேவகன் வந்தான். அவனுக்கு கிடைத்த இந்த துப்பு விஷயங்களை முழுக்க மறக்க செய்துவிட்டது அது. அவன் மாமா மரண தருவாயில் இருந்ததாக வந்த தந்திதான் அது. சனிக்கிழமை மாலையில் செங்கல்பட்டுக்கு தன் மாமாவை பார்க்க சாம்பு ஓடினான். மாமாவின் உடம்பு கவலைக்கிடமானதாகத்தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையன்று கையெழுத்து மறையும் போதே சாம்பு செங்கற்பட்டு கடை தெருவில் மெல்ல நடந்து கொண்டிருந்த போது பழையபடி மோட்டார் நினைவு வந்தது. சில சமயம் ஒருவர் நினைப்பதும் அதே காரியம் நடைபெறுவதும் சகஜமாக நடப்பது உண்டல்லவா? பூம் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டு சாம்பு திடுக்கிட்டு ஒதுங்கினான். அது அவன் ஆபீஸ் மோட்டாரின் ஊதுகுழல் போலவே இருந்தது. வியப்புடன் உற்று நோக்கினான். மோட்டார் அவனை தாண்டி சென்றது. அது அவன் ஆபீஸ் வண்டிதான். கதவு பக்கத்தில் ஒரு யௌவன ஸ்திரீ உட்கார்ந்து சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டு போனாள். மோட்டார் ஓட்டியவன் அவளுக்கு அப்பால் இருந்தபடியால் சாம்புவுக்கு மங்கிய வெளிச்சத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. மோட்டார் போய்விட்டது. சாம்புவின் நெஞ்சம் டிக் டிக் என்று அடித்து கொண்டது. அதன் அடியில் ஒருவித பெருமையும் இருந்தது. மோட்டார் வண்டி மர்மமாக உபயோகப்படுத்துவதில் ஆச்சரியம். தான் தனது துப்பறியும் சக்தியால் மர்மத்தை கண்டுபிடிக்கும் தருவாயில் இருப்பதில் ஆனந்தம். ஆபீஸில் அத்தனை மடையன்களும் நம்மை முட்டாள் என்று சொல்கிறார்கள். மேனேஜர் மகரபூஷணம் நம்மை முட்டாள் என்றே கூப்பிடுகிறான். இன்னொரு தரம் மட்டும் அப்படி கூப்பிடட்டும், பல்லை உடைக்கிறேன். இந்த பேங்கிலேயே நமக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்தால் இருப்பது, இல்லாவிட்டால் ராஜினாமா செய்வது என்று சாம்பு தீவிரமாக எண்ணிக்கொண்டான். மறுநாள் திங்கள்கிழமை. சாம்பு ஆபீஸுக்கு வந்ததும் மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது.
இந்த மோட்டார் மர்மம் முழுவதுமே தானாக சாம்புவிடம் சிக்கிக் கொள்வதென்று தீர்மானித்து விட்டது போலும். அவன் கண்ணில் முதலாகப்பட்டது பெரிய பச்சை லெட்ஜர். அந்த ஆபீஸுக்காக செலவழிக்கப்படும் இனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். சாம்புதான் அதை எழுதுபவன். சென்ற சனிக்கிழமை போகும்போது ஞாபகமாக ஷெல்ஃபின் மேல் தட்டில் வைத்துவிட்டு போயிருந்தான். இன்று அது கீழ்த்தட்டுக்கு வந்திருந்தது. சனிக்கிழமை 5:30 மணிக்கு அப்புறம் திங்கட்கிழமை 10 மணிக்கு முன்பு யாரோ அதை எடுத்திருக்க வேண்டும். சந்தேகமில்லை. அடுத்த எண்ணம் சாம்புவுக்கு வந்தது. இதற்கும் மோட்டார் மர்மத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? உண்டு என்று அவன் அந்தராத்மா சொல்லியது. இம்மாதிரி எண்ணத்தில் லயித்திருக்கும் போதுதான் மேனேஜர் மகரபூஷணம் மணி அடித்து, அந்த முட்டாளை கூப்பிடு என்றார். சாம்புவின் ஆவேசம் எல்லை மீறி போய்விட்டது. ரத்தம் கோபத்தில் மண்டைக்கேறி அவன் திருஷ்டியை மறைத்தது. அந்த லெட்ஜரை தூக்கி கொண்டு மேனேஜர் அறைக்குள் படபடப்புடன் சென்றான். நீங்கள் கூப்பிடுவது நன்றாயில்லை என்றான் சாம்பு தைரியமாக. மகரபூஷணம் வியப்புடன் பார்த்தார். அசட்டு சாம்புவுக்கு கோபம் வருகிறதென்றால் வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? அந்த ஹாஸ்யத்தை முழுதும் அனுபவிக்க அவர் தீர்மானித்து விட்டார். அட, உமக்கு பிடித்திருக்கிற பேர் என்றல்லவா நினைத்தேன் என்றார் அவர். பிடித்திருப்பதும் பிடிக்காமல் இருப்பதும் தெரிய சொல்கிறேன். நீங்கள் மாத்திரமில்லை, இந்த ஆபீஸில் எத்தனையோ மடையன்கள் என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை எவனாவது கேரேஜில் நான் கண்டதை கண்டிருப்பானா? மேனேஜர் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, என்னத்தை கண்டீர்? காண்டாமிருகம் முட்டையிட்டிருந்ததா என்றார். அதைவிட ஆச்சரியமான விஷயம், ஆபீஸ் மோட்டார் சனிக்கிழமை செங்கல்பட்டுக்கு போகிறது. யாருக்காவது தெரியுமா? அது உமக்கு எப்படி தெரியும்? நான் முட்டாள் என்கிறீர்கள்? ஒரு ஜவ்வாது பொட்டிலிருந்து இவ்வளவு தூரம் கண்டுபிடித்திருக்கிறேன். என் கைக்குட்டையில் இருந்த ஜவ்வாது மோட்டார் கதவிலிருந்து வந்ததென்று கண்டுபிடித்தேன். மோட்டார் செங்கல்பட்டு போகிறதை அந்த மோட்டாரின் மைலேஜ் டயலில் இருந்து கண்டுபிடித்தேன். செங்கல்பட்டுக்கே போய் ஒரு பெண் அதில் போவதை கண்டுபிடித்தேன். மேனேஜர் இதுவரையில் அரைக்கண் மூடி கேட்டவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சாம்பு சொல்லிக் கொண்டே போனான். 17 வருஷமாக என்னை முட்டாள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது தெரிகிறதா யார் முட்டாள் என்று? மிஸ்டர் சாம்பு, மெல்ல பேசும். உட்கார்ந்து கொண்டு மெதுவாக விஷயத்தை சொல்லும். நான் விஷயத்தில் தவறாக நினைத்திருக்கிறேன் என்று தோன்றுகிறது. இன்னும் என்ன கண்டுபிடித்திருக்கிறீர்? மோட்டாரை ஓட்டியது யார் பார்த்தீரா? அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதற்குள் இன்னும் என்ன நடக்கப் போகிறதோ. அது எப்படி சொல்கிறீர்? எப்படியா? நேற்று இந்த லெட்ஜரை எடுத்து யாரோ விஷமம் செய்திருக்கிறார்கள். பிரித்து பார்த்தால் ஒரு கால் பல வருஷ மர்மங்கள் வெளியாகலாம். மேனேஜர் என்றார். புருவத்தை நெறித்து, மிஸ்டர் சாம்பு, உம்முடன் நான் இத்தனை நாளாக நெருங்கி பேசியதில்லை. இப்போதுதான் உம்முடைய கெட்டிக்காரத்தனம் தெரிகிறது. நீர் எப்போதோ இன்ஸ்பெக்டராகி 100-150 சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டியவர். எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கிறது. சாம்பு மேனேஜரை பார்த்தான். மேனேஜர் சாம்புவை பார்த்தார். சரி, விஷயமாக நான் முதலாளியிடம் பேசுகிறேன். ஒரு வாரத்தில் வேலை மாறாவிட்டால் நான் இங்கு இருப்பதில்லை என்றார். பிறகு அந்த லெட்ஜரை வாங்கி, அதை இப்படி கொடும். இந்த மோட்டார் விஷயத்தை நானே கவனிக்கிறேன். இது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரிடமாவது சொன்னீரா என்றார். காக்காய்க்கு தெரியாது. பார்த்தீரா, நீர் புத்திசாலி என்பதற்கு இது இன்னொரு அடையாளம். நான் ஏன் தெரிய வேண்டாம் என்று சொன்னேன்? சொல்லும் பார்க்கலாம். வெளியில் தெரிந்தால் குற்றவாளி தப்பித்துக் கொள்ள பார்ப்பான் என்றான் சாம்பு. குவைட் ரைட். நீர் போம். இன்னும் ஒரு வாரத்துக்குள் உமக்கு ஆர்டர் வரும். எதிர்பார்த்து கொண்டிரும். நான் சொன்னதெல்லாம் ரகசியமாய் இருக்கட்டும். சாம்பு தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தான். சாம்புவின் முகத்தில் ஆனந்தம் தாண்டவமாடியது. ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்டர் வேலை என்றால் ஏன் சந்தோஷம் வராது? இந்த சம்பவத்துக்கு மறுநாள் மேனேஜர் ஆபீஸுக்கு வரவில்லை. அதற்கு அடுத்த நாளும் வரவில்லை. அவருக்கு தேக அசௌகரியம் என்று சாம்பு கேள்விப்பட்டான். ஆனால் ஆபீஸ் குமாஸ்தாக்கள் கூடி கூடி பேசுவது அவன் சந்தேகத்தை கிளப்பிவிட்டது. விசாரித்த போது அவனுக்கு துணுக்குற்று மயிர்கூச்செறிந்தது. மேனேஜர் ஆபீஸ் பணத்தை ஒரு லகரத்துக்கு கொள்ளையடித்துக் கொண்டு ஓடிவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி.
சில வருஷங்களாகவே இவர் ஆபீஸை கொள்ளையடித்து வருகிறார் என்றும் தெரிந்தது. சாம்புவுக்கு தலை சுழன்றது. ஆஹா, இப்போதல்லவா தெரிகிறது என்று எண்ணினான். அவன் துப்பறியும் சாமர்த்தியம்தான் மேனேஜரை இந்த ஓட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. தன்னை பேச்சால் ஏமாற்றிவிட்டு ஓடியிருக்கிறார் என்பது சாம்புவுக்கு புரிய வெகு நேரம் பிடிக்கவில்லை. விரைந்து சென்று மற்ற குமாஸ்தாக்களிடம், மேனேஜர் ஓடினாரே, யார் ஓட வைத்தது தெரியுமா என்று பரபரப்புடன் கேட்டான். ஆபீஸ் பணம் தான் ஓட வைத்திருக்கிறது என்றார்கள் அவர்கள். இல்லவே இல்லை, அவரை ஓட வைத்தவன் உங்களுக்கு முன்னால் நிற்கிறான். எனக்கும் என் துப்பறியும் சக்திக்கும் பயந்து கொண்டுதான் ஓடிவிட்டார். அத்தனை பேரும் சிரித்தார்கள். உமக்கு அந்த மேனேஜர் முட்டாள் என்று பொருத்தமாகத்தான் பெயர் வைத்தார் என்றார்கள். அப்படித்தான் தோன்றும். இந்த ஆபீஸில் என்னை தவிர அத்தனை பேர்களும் தான் முட்டாள்கள். உங்களில் யாருக்காவது ஜவ்வாது வாசனை தெரியுமா? தெரிந்தாலும் அதை மோட்டார் வரையில் மோப்பம் பிடித்திருப்பீர்களா? மோட்டாரை செங்கல்பட்டு வரைக்கும் தொடர்ந்து போயிருப்பீர்களா? ஆபீஸ் லெட்ஜருக்கும் மோட்டாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று யாருக்காவது மூளையில் பட்டிருக்குமா? இத்தனையும் நான் ஒருவன் தான் தெரிந்து கொண்டேன். யாரையா முட்டாள் என்று சவால் விடுத்தான். ஆனால் இவன் சவாலை ஒருவரும் லட்சியம் செய்யாமல் வேறு திசையை பிரமையுடன் நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கே திரிபுராந்தகா பேங்கின் டைரக்டர் பரமேஸ்வர முதலியார் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தார். சாம்பு முடித்ததும் தமது அறைக்கு அவனை அழைத்து போய், ஏனையா, உமக்கு விஷயம் முன்னாலேயே தெரியுமா என்று கேட்டார். ஓ, எல்லாம் தெரியுமே. எப்படி தெரியும்? துப்பறிந்தேன். எனக்கு துப்பறியும் சக்தி உண்டு. அடச்ச, உம்ம துப்பும் உம்ம மூஞ்சியும் என்னிடம் ஏனையா ஒரு வார்த்தை சொல்லவில்லை? மேனேஜரிடம் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் வேலை தருவதாக சொல்லியிருந்தார். அதனால்தான். நீர் நாசமாய் போனீர். உம்மால் தான் ஐயா அவன் ஓடினான். என் முன்னால் நிற்காதேயும், போம் தொலைந்து என்றார். சாம்பு தன் முதலாளியின் நன்றி கெட்டத்தனத்தை வெறுத்து கொண்டு வரும்போது முதலாளி அவனை முட்டாள் என்று சொன்னது அவன் காதில் விழுந்தது. சாம்பு அன்று மாலை வேலையிலிருந்து நீக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு வேறு வேலை காத்திருந்தது. அதை அவன் தானே மேற்கொண்டான். அது துப்பறியும் வேலைதான் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை.